டுடே மெர்சி அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். மெர்சினா என்ன? இரக்கம், கருணை, உண்மை. அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் போத் மெர்சிஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல். இயேசு கிறிஸ்து கருணை மிகுந்தவராகவும் இரக்கம் மிகுந்தவராகவும் உண்மை உள்ளவராகவும் இருந்தார். He is merciful toward people and faithful toward God. மக்களை பார்க்கையில் அவர் கருணை உள்ளவராக இரக்கம் மிகுந்தவராக இருந்தார். இறைவனிடத்திலோ உண்மை உள்ளவராக இருந்தார். இதான் ரெண்டு விஷயம். இன்று மக்களிடத்திலே நீதிமான்கள் என்று தங்களை நினைத்து கொள்கிற மதவாதிகள் என்ன செய்கிறார்கள்? மிக கொடூரமானவர்களாக நடந்து கொள்கிறார்கள். மக்களுக்காகத்தான் இறைவன் என்பதை மறந்துவிட்டு இறைவனுக்காகத்தான் மக்கள் என்று நினைக்கிற சிந்தனை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த மக்களுக்காகத்தான் இறைவன் வந்திருக்கிறாரே ஒழிய இறைவனுக்காக மக்கள் இல்லை. இறைவனை காப்பாற்றுவதற்காக மக்கள் இல்லை. இறைவனுக்காக போராடுவதற்காக மக்கள் இல்லை. மக்களுக்காக போராடுவதற்காகத்தான் இறைவன். மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இறைவன். மக்களுக்கு துணை போவதற்குத்தான் இறைவன். என இறைவன் சர்வ வல்லமையும் படைத்தவன் இல்லையா? சர்வ வல்லமையுள்ள படைத்த இறைவனை நான் போய் காப்பாற்ற வேண்டும் என்று மதவாதிகள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னா, தேவன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். ஓய்வு நாளிலே ஒருவனை குணமாக்குவது தவறு என்று எப்படி சொல்வீர்கள்? இறைவனே மனிதனுக்காக தான்யா. மனிதனுக்காக ஓய்வு நாள் அல்ல. ஓய்வு நாளுக்காக மனிதன் என்று நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். மனிதர்களுக்காகத்தான் ஓய்வு நாள். மனிதர்களுக்காகத்தான் இறைவன். மனிதருக்காகத்தான் கட்டளைகள். ஒருவன் ஒரு விஷயத்தை மீறிவிட்டான். இந்த உலகத்திலே சட்டத்தை மீறாத ஒருவனை காண்பி என்றார். எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். ஒரே மாதிரி கெட்டு போனார்கள் அர்த்தம். அனைவரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏன்னா இந்த உலகத்திலே நேர்மை உள்ளவர்களாக குற்றமில்லாதவர்களாக வாழவே முடியாது. அப்படிதான் இருக்கு. ஒருவன் குற்றமில்லாமல் வாழ்ந்து விட்டால் இறைவனை தாண்டி போய்விடுவான். ஆகவே எல்லாரும் குற்றம் செய்யும் வகையிலே இந்த உலகம் அமைந்திருக்கிறது. அதைத்தான் பவுல் சொல்றார். அப்படின்னா தேவன் அநீதி உள்ளவரா அப்படின்னு கேட்குறான். அப்படி இல்லை. படைக்கப்பட்ட வஸ்து படைத்தவரை பார்த்து எப்படி நீ இப்படி செய்தானே எப்படி கேட்க முடியும்? அது அவருடைய இஷ்டம். ரொம்ப சிக்கலான ஒரு விஷயத்தை பவுல் விளக்குவார் ஒரு இடத்துல. அப்போ இறைவனுக்காகத்தான் மனிதர்கள் என்ற சிந்தனையை மாற்றி மனிதர்களுக்காகத்தான் இறைவன் என்று மக்கள் மீது மிகுந்த கருணையுள்ளவராக இறைவன் இருந்தார். நம்முடைய இயேசு கிறிஸ்து இருந்தார். இறைவன் பக்கத்திலே உண்மை உள்ளவராக இருந்தார். He can never fail in his priestly ministries. அவரால் ஒரு காலத்திலும் இந்த ஆசாரியத்துவ ஊழியத்திலே தோல்வியடையவே முடியாது. He made the necessary sacrifice for our sins so that we might be reconciled to God. நம்மை மறுபடியும் இறைவனோடே ஒப்புரவாக்கும் பொருட்டு நமக்காக தன்னுடைய சொந்த பாவமில்லாத இரத்தத்தை சிந்தி ஒரு பாவமும் இல்லாத தூய்மையான ஒரு ஆட்டுக்குட்டியால் தான் மனிதர்களுடைய பாவத்தை நீக்க முடியும் என்று இன்றைக்கும் கிராமங்களிலே நம்புகிறார்கள். கோயில் மாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? திட்டுவாங்க. இந்த போகிறான் பாரு, கோயில் மாடு மாதிரி போகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அது நினச்சா திங்கும், நினச்சா போகும், நினச்ச இடத்துல படுத்துக்கூடும். அதை காயப்படுத்தக்கூடாது. ஊர் கட்டுப்பாடு. கோயிலுக்குன்னு ஆட்டுக்கடா நேர்ந்துக்குவாங்க. அது பாட்டு போகும் வரும். ஒரே நாற்றாடிக்கும். ஒரு 10 அடி 20 அடி தூரத்தில் வரும்போதே நாருவீங்க. அது பாட்டு காய்கறி கடையில் புந்து காய்கறி திங்க. இந்தாப்பா சாப்பிட்டு போ. என்னடா நல்லா இருக்கியாடா அப்படின்னு கொஞ்சுவாங்க கடைக்காரங்க. இலையை பிடிச்சி திங்க, பழத்தை திங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கோயில் ஆடு அது பழுதற்ற ஆடாக இருக்கணும். இதெல்லாம் எங்கே? வந்தேரிகள் கொண்டு வந்தது. இஸ்ரவேல் மக்கள்கிட்டருந்து கற்றுக்கொண்டு இங்கே சுத்தமான பிராமணர்கள்னு சொல்கிறாங்கல்ல, ஒருத்தங்க கூட சுத்தமானவங்க கிடையாது. ஏன்? அவர்கள் இந்தியாவுக்குள்ளே கைபர் போலன் கணவாய் வழியாக வரும்போது பெண்களையும் குழந்தைகளையும் இந்த கடுமையான சூழலிலே செத்து போவார்கள் என்று சொல்லி அவர்களை அங்கேயே விட்டு இந்த பக்கம் ஆண்கள் மட்டும் கடந்து வருகிறார்கள். இங்கே இருக்கிற ஜாதி பெண்களை கலப்பு திருமணம் செய்து கொண்டு வந்தவர்கள் தான் பிராமணர்கள். இவங்களில் யார் எப்படி சுத்தமான பிராமணனாக இருக்க முடியும்? எல்லாம் பொய்.
அது அந்த ஷாலினின்னு ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, ஏற்கனவே கலப்பு தானையா, அப்புறம் என்ன சுத்தம். அவங்க என்ன சொல்கிறாங்க, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை வைத்து நாம் இறைவனுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இறைவனே பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக எந்த பாவமும் அறியாத சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை உண்டாக்கியிருக்கிறார். He made the necessary sacrifice. இதுதான் தேவையான அவசியமான ஒரு பலி. அதை for our sins so that we might be reconciled to God. பாவம் செய்கிற எவனும் தேவனிடத்திலிருந்து விலகி போய்விடுகிறான். அவர்களை மறுபடியும் சேர்ப்பதற்கு அதற்கான பரிகாரம் உண்டு. இந்து வேதங்களிலே பரிகாரமே இல்லை என்ன சொல்கிறார் தெளிவாக. அப்போ பரிகாரம் எங்கே இருந்து வந்தது? அவரே பரிகாரி, உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே. லேவிய ராகத்தில் சொல்கிறாரு, உன்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்குவதற்கு பரிகாரமாக இருக்கிற கடவுள் நானே. இது வேதத்திலே இருக்கிறது, பரிசுத்த வேதத்திலே, மற்ற எந்த வேதத்திலும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், படிச்சுட்டு. இதான் இன்றைக்கி முதல் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, 2ஆம் அதிகாரத்திலே, எபிரேயர் எழுதின அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்திலே நடக்கிற விஷயங்கள் அத்தனையும் பைபிளில் இருக்குது. அத்தனை சடங்காச்சாரங்களும் பைபிளில் இருந்து தான் வந்தது. அதை தவறாக எப்படி பிரித்து கொண்டு போகிறார்கள் என்பதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியம். மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். முதலாவது நம்முடைய பரிசுத்தமாகிய கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதிப்பட்டதான இந்த பலவிதமான பலத்த செய்திகளால் பகிர்ந்து கொண்ட ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வீர்கள்? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். He did not need to make a sacrifice for himself because he is sinless. இன்றைக்கு நாம் எப்படி பலிகளை கிராமத்திலலாம் பலி கொடுப்போம் அப்படின்னா, ஒரு ஆட்டுக்கடாயோ ஒரு புறா குஞ்சுகளையோ நமக்காக பலி கொடுக்குறோம், மற்றவங்களுக்காக அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக வேளாங்கண்ணிக்கு போய் ஒரு கை உருவ சிலையை வாங்கி கொண்டு வேளாங்கண்ணி மாதாவின் பாதத்தில் வைத்து ஜெபித்து விட்டால் கையில் இருக்கிற நோய்கள் எல்லாம் போய்விடும். இப்படி தான் அங்கே பலி கொடுக்குற வச்சுருக்காங்க. எப்பேற்பட்ட மூட நம்பிக்கைகளுக்குள் கிறிஸ்தவர்களை அழைத்து செல்கிறார். உங்களுக்கு கண்ணில் நோய் வந்துருச்சுன்னா அங்கே போய் ஒரு கண் சிலையை வாங்கி கொண்டு மேரி மாதாவின் பாதத்திலே வைத்து நீங்கள் ஜெபித்து விட்டால் உங்களுடைய கண்ணில் இருக்கிற குறைபாடு போய்விடும். அடுத்த வருடம் ஏதாவது நோய் வராமல் இருப்பதற்காக முழு உருவ பொம்மையை வாங்கி கொண்டு நீங்கள் வேளாங்கண்ணி மாதாவின் பாதத்தடியிலே வைத்து ஜெபித்து விட்டால் உங்களுக்கு நோயே வராது. இதையெல்லாம் நீங்கள் எதற்கு செய்கிறீர்கள்? மூட நம்பிக்கையால் நிறையப்பட்டு உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? He did not need to make a sacrifice for himself because he is sinless. அவர் பாவமே இல்லாதவர். அப்போ எதற்காக அவர் தன்னைத்தானே பலியாக கொடுத்தார்? என்னை ஜீவ பலியாய் அப்படியே கொடுத்தார். எதற்காக? இப்பொழுது நாம் அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தமானவர்களாக மறுபடியும் தேவனோடு ஒன்றிணைப்பதற்காக. இறைவனுடைய செய்கைகள் அனைத்தும் விந்தையானது. இறைவனுடைய செய்கை இல்லாமல் இந்த வாழ்க்கையை உங்களால் நடத்தவே முடியாது. இறைவனுடைய செய்கைகளை அவ்வப்போது நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இறைவனை விட்டு வழி விலகி போகிறவர்கள். இன்னைக்கு காலையில் நான் அதை யோசித்து போகும்போது, உலகத்திலேயே மிகச்சிறந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்தவர் இயேசு. அதை நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? முடியவிடே ஆமேன் இப்படி சொல்கிறோம். பரமண்டல ஜெபம் என்பது அவ்வளவு அர்த்தம் பொதிந்த சிந்தனைகள் மிகுந்த ஜெபம். கடைசி 2 வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களை சோதனைக்குள்படுத்தாமல் தீமை நின்று காப்பாற்றும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கு மட்டுமல்ல, நேற்று மட்டுமல்ல, என்றென்றைக்கும் முடியாது. இந்த உலகத்தின் அரசாட்சி இறைவனிடத்தில் இருக்கிறது. உலகத்தில் மந்திரிகள் இருக்கிறார்கள், முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள், பிரதமர் இருக்கிறார்கள், ராஜாக்கள் இருக்கிறார்கள், அதிபர்கள் இருக்கிறார்கள். அவங்க பாட்டு இருக்கட்டும். உலகத்தின் ஒட்டுமொத்த ராஜ்யத்தை ஆளுகிறவர் இறைவன். 2 விஷயத்தை இன்றைக்கி நான் படித்தேன். ஒன்று என்னென்னா, யோபு
அவர் என் மகிமையை உரிந்து கொண்டு என்னை தூளிலே தள்ளினார் அப்படின்னு யோபு சொல்கிறான். தாவீது என்ன சொல்கிறான்? மகிமை என்றென்றைக்கும் முடியுது, ஆண்டவரே நீரே மகிமையானவர் அப்படின்னு இறைவனை பற்றியே சொல்கிறேன், எனக்கு மகிமையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுன்னு சொல்கிறான். 2 ஜெபங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இதைத்தான் இயேசு சொல்லி கொடுத்தார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எல்லா அதிகாரமும் எல்லா பராக்கிரமும் உம்மிடத்திலே இருக்கிறது, எல்லா மகிமையும் உமக்கே உரியது. இந்த வழியிலே நடந்தால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். பட் வாட் ஹேப்பன்ஸ் when we who have been saved are tempted to sin? ஆனால் காப்பாற்றப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நாம் பாவம் செய்யுமாறு சோதிக்கப்படும் போது என்ன நடக்கிறது? He stands ready to help us. அங்கே சோதனைக்குட்படாமல் எங்களை காப்பாற்றும் என்று ஜெபித்தீர்கள் என்றால் உங்களை காப்பாற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். He was tempted when he was on earth, but no temptation conquered him. இந்த உலகத்திலே மனிதனாக இருக்கும்போது நம்மை சகோதரர்கள் என்று அழைத்த தேவன், இதில் போட்டிருக்கு பார்த்தியா, உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து, அவர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. நம்மை போல ஒரு சகோதரனாக சகோதரியாக இந்த உலகத்திலே அவர் வாழும்போது பாவம் செய்யும்படி அவருக்கும் தூண்டுதல் வந்தது. டெம்ப்டேஷன் கேம், பட் ஹி நெவர் பி கான்குவர்ட். அவரை என்றென்றைக்கும் அந்த பாவம் வெற்றி கொள்ள இயலவில்லை. பிகாஸ் ஹி ஹாஸ் டிஃபீட்டட் எவ்ரி எனிமி, ஹி கேன் கிவ் அஸ் த கிரேஸ் வி நீட் டு ஓவர்கம் டெம்ப்டேஷன். சோதனைகளை மேற்கொள்வதற்கான பலத்தை அவர் நமக்கு கொடுக்க முடியும். ஏனென்றால் எல்லா சோதனையும் வென்று அவர் ஐஏஎஸ் பரீட்சையில் தேர்வியற்றவர். அதனாலே ஐஏஎஸ் பரீட்சையில் தேர்வு பெற்றவர் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்தால் எப்படி இருக்கும்? அவர் நல்லா சொல்லிக் கொடுக்க முடியும். இதானே பெரிய பெரிய ஐஏஎஸ் கோச்சிங்கில் யாரை வச்சு கோச்சிங் கொடுக்குறாங்க? ஏற்கனவே ஐஏஎஸ் படித்து சக்ஸஸ்ஃபுல்லானவங்க வந்து கோச்சிங் எடுப்பாங்க. அதனால ஏற்கனவே வெற்றி சிறந்தவரானதால் இப்பொழுது உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, சோதனைகளில் வெற்றி கொள்வதற்கு, பலத்தை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். The word succor in the King James version or help in the New Testament version in Hebrews literally means to run to the cry of a child. ஒரு குழந்தை அழுதால் ஒரு தாய் ஓடி போய் காப்பாற்றுகிறார் இல்லையா? அந்த மாதிரி தான் தேவன் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். அந்த உதவி என்ற வார்த்தையின் அர்த்தம் சக்கோர் அப்படின்னு போட்டிருக்கு. சக்கோர்னு என்ன? ஒரு குழந்தை கதறுகிறது என்றால் தாயானவள் ஓடி போய் காப்பாற்றுகிறார். ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, ஓடி பாருங்க அந்த பிள்ளை அழுறான், ஓடுவாங்க. ஓடி போய் உதவி செய்வதற்கு காத்திருப்பது போல நாம் சோதிக்கப்படும் போது இறைவன் உடனடியாக ஓடி வந்து நமக்கு உதவி செய்ய தயாராக நிற்கிறார் என்பதன் பொருள். Angels are able to serve us, but they cannot help us in our times of temptation. தேவதூதர்களாலே நமக்கு உதவி செய்ய, நமக்கு ஊழியம் செய்ய முடியும், இயலும். பட் அவர்களால் சோதிக்கப்படும் நேரத்திலே உதவி செய்ய முடியாது. Only Jesus Christ can do that, and he can do it because he became a man and suffered and died for us. இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்க முடியும். உங்களுக்கு எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த துக்கம் வந்தாலும், எந்த வேதனைகள் வந்தாலும், உங்களுக்கு படிப்பில் கஷ்டமாக இருக்கா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கத்தக்க இறைவனிடத்திலே கேளுங்கள். யாக்கோபில் தான் போட்டு. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால், சார் பிடெக் ஞானம் இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா சார்? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவர். என்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இதெல்லாம் இயேசுக்கு தெரியுமா? எல்லாமே தெரியும். வானத்தையும் பூமியும் சகல அண்ட சராசரங்களையும் படைத்து எல்லாவற்றையும் தன்னை போலவே செயல்பட்டு கொண்டிருக்கிற, ஆட்டோமேட்டிக்காக செயல்படுது. வெளியில் அண்ட சராசரத்தில் என்ன இருக்கோ அதுதான் அணுக்கருவுக்குள்ளே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். எப்படி ஒன்றை ஒன்று ஈர்ப்பு விசை அதிகமாக இருந்தாலும் ஒன்றில் மீன் ஒன்று இடித்து கொள்ளாமல் மோதாமல் இருக்கிறது. எல்லாவற்றையும் படிப்பது தான் நம்முடைய படிப்பு. எல்லாவற்றையும் உருவாக்கினவருக்கு இதை சொல்லித்தர தெரியாதா? ஆகவே உங்களுக்கு ஏதாவது ஒன்று புரியலையா? ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் சகலரத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கத்தக்க தேவனிடத்தில் கேட்க கடவுள். அப்போ ஜெபித்தீங்கன்னா உடனடியாக ஒரு குழந்தை அழுகும்போது தாய் எப்படி ஓடி வருகிறாளோ அப்படி ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய இறைவன் காத்திருக்கிறார்.
நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு பயந்திருக்க வேண்டும். அதான் முக்கியம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த 2 வரியையாவது படிங்க. ஆண்டவரே, எங்களை சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் தீமையினரை ரட்சித்துக் கொள்ளும். இன்றைக்கி சர்ச்சில் பரமண்டல ஜெபம் எப்படி சொல்கிறாங்க? ரொம்ப வேகமாக. ஏற்கனவே ஒரு ஐயர் இருந்தார்ல, சார்லி பண்ண, அவர் வேணும்னே சொல்லுவார், பரமண்டல பிதாவை முடி நாம் பரிசுப்பட முடியும் ராஜ்யம், அப்படி வேணும்னே முடிப்பார். வெறி கொண்டு. ஏன்னா மற்றவர்கள்லாம் சொல்லிடக்கூடாது அப்படின்னு. அதை ஒரு சடங்காச்சாரமாக செய்யக்கூடாது. அதில் இருக்க அர்த்தம் புரிந்த வழிகளை நீங்கள் அப்படியே ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையென்று காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் அனைத்தும், வல்லமை அனைத்தும், அதிகாரம் அனைத்தும், எல்லா மகிமையும் உமக்குத்தான் உரியது. நாங்கள் உம்முடைய கையின் கிரியைகளாக இருக்கிறோம். இது அர்த்தம், அதோட அர்த்தம். இதை சொல்லி கேளுங்க. எல்லா சோதனைகளிலிருந்தும் உங்களை ஓடி வந்து காப்பாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர், அவர் கருணை உள்ளவர். மெர்சி அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். வாட் ஆர் சம் ஸ்பெசிஃபிக் வேஸ் தட் ஜீசஸ் ஹஸ் பீன் மெர்சிஃபுல் டு யூ லேட்லி? சமீபத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கருணை மிகுந்தவராக இருந்ததில் என்ன விஷயம்? நாம் எப்படி கதறி கொண்டிருந்தோம்? எப்படி அங்கலாய்த்து அழுது கொண்டிருந்தோம்? வெற்றியை கொடுத்தாரா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இன்றைக்கு தியான வசனம் என்னன்னா, ஃபார் திஸ் ரீசன் had to be made, Jesus had to be made like his brothers in every way, in order that he might become a merciful and faithful high priest in service to God, and that he might make atonement for the sins of the people. மக்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாகவும் தேவனுக்கு உண்மையுள்ளவராகும்படி இயேசு கிறிஸ்துதாமே தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியிருந்தது நமக்காக. இதுதான் மெர்சிஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல் ஜீசஸ் கிரைஸ்ட். இதனால தான் நாம் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறோம். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற தேவன். இதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?